திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு சொந்தமான 106 ஏக்கரில் ஏற்கனவே 34 ஏக்கரை நழுவ விட்டுவிட்டது இந்து சமய அறநிலைத்துறை. தற்பொழுது மீதம் இருக்கக்கூடிய 72 ஏக்கரையும் ஆக்கிரமித்து அங்கே நாங்கள் சர்வதேச மைய கட்டடம் கட்டுவோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த 106 ஏக்கருமே ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய வெட்டவெளி பெருவெளி தளம். அதற்குள் எந்த கட்டுமானங்களுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் 34 ஏக்கர்களை கட்டுமானங்கள் கட்ட இவர்கள் விட்டிருக்கிறார்கள். அதுவே மிகப்பெரிய குற்றம். இப்போ இருக்கக்கூடிய 72 ஏக்கரில் நாங்கள் அங்கே தான் கட்டுவோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணமாக நாம் பார்ப்பது அவர்கள் சன்மார்க்கம் பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்க வேண்டும், அல்லது வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்பொழுது ஏ சைட்டில் வழக்குகள் நடந்து கொண்டிருப்பதாக இருக்கின்ற காரணத்தினால் பி சைட்டில் நாங்கள் கட்டிக்கிறோம்னு சொல்லி அதற்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது எல்லா வழக்குகளையும் உயர்நீதிமன்றமே விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதையெல்லாம் கடந்து யார் என்ன சொன்னாலும் நாங்கள் பி சைட்டில் கட்டுவோம், ஒருவேளை தீர்ப்பு எதிராக வந்தால் பி சைட்டில் கட்டடத்தை இடிப்போம் என்கிற அடிப்படையில் திரு சேகர் பாபுவோட இந்து சமய அறநிலைத்துறை தற்பொழுது அங்கே கட்டடங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். நாளை தீர்ப்பு எதிராக வருமேயானால் இவர்கள் இடிக்க வேண்டும். அப்படி இடிக்கணும்னா கட்டுவதற்கு யாருடைய காசு? மக்கள் வரிப்பணம். இடிப்பதற்கு யார் காசு? மக்கள் வரிப்பணம். அதை வீணடிக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறது. அதெல்லாம் இல்லை, நீதிமன்றத்தில் நாங்கள் நினைக்கிற மாதிரியே தீர்ப்பு வரும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பிழையான தவறான முன்னுதாரணமாகிரும். இப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கல் தான் இந்து சமய அறநிலைத்துறை இருக்கிறது. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.